இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டாச்சு. இதில் இப்போ நம்ம கொண்டக்கடலை சேர்த்துடலாம். கொண்டக்கடலை வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியோட தான் நான் வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சு இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கு நம்ம இறக்கிடலாம். குழம்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கெட்டியாக தான் இன்னைக்கு வைக்க போகிறேன், ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல. குழம்பு நல்லா கொதிச்சு கெட்டியாயிருச்சு, தேங்காயோட வாசனையும் போயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். நல்லா கமகமன்னு மணக்கிற கொண்டக்கடலை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது.